சேனல் ஃபைவ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தாவேகா புதிதாக பதவி ஏற்றிருக்கிறது. 2026 ஜோசப் விஜய் முதலமைச்சர். சரி, மாற்று அரசியல் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வந்திருக்காங்க. மாற்றம் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், மதுரையில் வெற்றி பெற்றவர். நான் பெயரை சொல்ல விரும்பலைன்னா, அவர் நம்ம சேனல் கூட நிறைய முறை வந்து நேர்காணல்லாம் கூட கொடுத்துருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனாதனத்தை ஒழிப்போம். எப்படி திமுகவின் இப்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரோ உதயநிதி, அவர் பேசினார் பார்த்தீங்களா, சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி இவங்களும் தாவேகா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க, சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லிட்டு. சனாதானம் உங்க வீட்டில் என்ன பண்ணுச்சு? சனாதனத்தின் அனைத்து கோட்பாடுகள், அனைத்து அந்த கொள்கைகள், அனைத்து சாரங்களையும் நீங்க படிச்சிருக்கீங்களா? முதல்ல படிச்சனால தான் இல்லை பேசுறீங்களா? இல்லை நான் 4-5 கேள்வி கேட்கட்டுமா? ஒரு மதத்தின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம்னா, அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர்கள், ஒரு மதத்தின் முக்கியமான நபர்கள் யாராச்சும் இது வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ பற்றி பேசியிருக்காங்களா? உங்கள் மதத்தின் கொள்கைகளுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? மதத்தை அழிப்போன்னு பேசியிருக்காங்களா? உங்கள் கொள்கைகளை அழிப்போன்னு பேசியிருக்காங்களா? இந்த சனாதனத்தை அழிப்போம் சொன்னவர் ஒரு இஸ்லாமியர். அவர் தாவேகாவில் மதுரையில் வெற்றி பெற்ற நபர். அவர் சனாதனத்தை ஒழிக்க உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு? இப்போ உங்கள் மதத்தை வச்சு அவங்க இழிவாக பேசுனாங்களா ஏதாச்சும்? இல்லை சனாதனத்தினால நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் ஒழிக்க நீங்கள் யாருங்க? அது ஒரு மதத்தின் கொள்கை. அவங்க திருப்பி உங்கள் மதத்தை பற்றி பேசினா விடுவீங்களா? நேரத்துக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக அநியாயம் கிளம்பியிருப்பீங்களா மாட்டீங்களா? தமிழ்நாடு நல்லா தானே இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி மதச்சார்பற்ற எல்லாரும் அண்ணன் தம்பியாக தானே பழகிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவரை இந்துக்கள் முஸ்லீம்னு பார்க்காம எதுக்கு நீங்கள் கிளப்பி விடுறீங்க? உங்கள் அரசியல் லாபத்திற்காக இங்கே மக்கள் அடிச்சுக்கிட்டே கிடைச்சி வைக்கணுமா? ஒத்துமையாகவே இருக்கக்கூடாதா? அவங்க கொள்கை, அவங்க கோட்பாடுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் கொள்கை கோட்பாடுன்னு வாழ்ந்துட்டு போங்க. அதுக்கு தானங்க இந்தியாவில் எல்லாரும் மொழிவாரியாக மாநிலங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தம் பேர் எதுக்கு இந்தியான்னு வச்சாங்க? தமிழ்நாட்டில் பெரும்பான்மை யாரும் இந்துக்கள் தானே. அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன வேறு ஏதோ இந்து நாடுன்னு வைக்க சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரும் அவங்க என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு நான் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய நாடு. அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய விரும்புகிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அப்படி தான் விரும்புகிறாங்க. நீங்களா எதுக்கு கிளறி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாவேகாவில் இது உங்களுக்கு அவசியமா? சனாதனத்தை ஒழிப்போம். சனாதனத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு உங்களுக்கு குறிப்பாக அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு என்ன பாதிப்பு வந்துருச்சு? அதனால அவங்க மதம் கோட்பாடு கொள்கை உங்களை என்ன பண்ணுச்சு? இதுவே உங்க மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளில் சில முரண்கள் இருக்கு. அதை அவங்க சுட்டி காட்டினாங்களா இது வரைக்கும் உங்ககிட்ட? திரும்ப திரும்ப இந்த இந்தியாவுக்குள்ள இந்த மத சார்பற்றன்னு சொல்றவன் தான் மத பிரச்சனையை கிளப்பி விடுறது. இன்னைக்கு மத ரீதியாக வச்சுட்டு போறான் பாரு, அவன் கூட எதுவுமே பிரச்சனை கிளப்புறது இல்லை. அவன் உண்டு மதம் விட்டுட்டு போயிடுறான். மத சார்பற்றன்னு பேரை வச்சு உள்ள பார்த்தோன்னா மத வெறிகள் தான் அதிகமாக இருக்கும். உள்ள ஊறி போய் கிடக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப சனாதனத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம் சொன்னவங்க நிலைமை அப்படிலாம் எடுத்து பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தேவையில்லாமல் அந்த மதத்தை இந்து மதத்தை சீண்டினார். இன்னைக்கு எங்கே எடுக்கிறான்னு பாருங்க. மேற்கு வங்கத்தில் அந்த அம்மா சும்மா புலி மாதிரி பாய்வாங்க இருந்துக்கிட்டு, அப்படியே சனாதனத்தை ஒழிச்சு அப்படியே மண்ணு தோண்டி புதைச்சிருவேன்னு. அந்த அம்மா இப்போ நான் சிஎம் விட்டு போக மாட்டேன், இது என்னோட நாடு, நான் தான் சிஎம்மாக இருப்பேன், அதை போமாங்கிட்டு அப்படின்னு ராஜனா ரிசைன் பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து ஆட்சி அமைச்சிட்டாங்க பாஜக அங்கே. இப்போ தமிழ்நாட்டில் அதே மாதிரி உதயநிதி சொன்னார் சனாதனத்தை ஒழிப்போம்னு. அந்த எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்தாச்சு. இப்போ தாவேக நீங்களும் இதே நிலைப்பாடை எடுக்கிறீங்க அப்படின்னா யார் சொல்லி செய்றீங்க இதெல்லாம்? வேறு ஏதாவது மதங்கள் மீது இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், அந்த மதத்திலும் சில கொள்கை கோட்பாடுகளில் முரண் இருக்கா இல்லையா? அந்த மதத்தில் இருக்கக்கூடியவங்களை ஏற்றுப்பாங்க. சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதை யாராவது சுட்டி காட்டி பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? திரும்ப திரும்ப நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்தின், அதாவது நான் எல்லாமே சரின்னு சொல்ல வரல, அதை கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அப்டேட் அவங்க பண்ணிப்பாங்க அந்த மதத்தில். உங்களுக்கு என்ன தேவை வந்தது? அந்த மத நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன நம்பிக்கை? நீங்கள் சொல்கிற இதில் சர்வாதிகாரி நாடா? நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணுமா? இங்கே பல பிரச்சனைகள் இந்தியா பார்த்துருச்சு. எல்லா இடத்திலும் இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க சரி கடந்து போகிறாங்க. ஒரு நாள் கடல் பார்க்கும்போது அமைதியாகத்தான் இருக்கும். சுனாமின்னு வரும் பாருங்க, அன்னைக்கு வெகுண்டு எழுந்துச்சுன்னா நீ யார் என்னெல்லாம் பார்க்காது, சுத்தமாக வாரி பள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி என்னைக்கு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சினம் கொண்டார்கள் என்றால் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் மாற்று மதத்தினர் ஒரு மதத்தை பற்றி, அந்த மதத்திற்கு கொள்கை கோட்பாடை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நாடு நாடாக இருக்காது. பாகிஸ்தான்காரன் சொல்கிற மாதிரி நீங்கள் அவன் சொல்கிறான் பாருங்க, இந்தியாவை நான் வந்து பிளேட் எடுத்து அப்படியே துண்டு துண்டாக போடுவேங்கிற அவன். நம்ம அது கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒத்துமையாக வாழணும்னு நினச்சி இந்த நாடு நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லும்போது கூட தமிழ்நாடு வாழ்க, இந்தியா வளர்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் வாழ்ந்தால்தான் நம்ம இந்தியாவோட நாடு வளர முடியும். ஆனால் நீங்கள் இங்கே மதத்தை வச்சே அரசியல், ஒரு பக்கம் ஜாதி வச்ச அரசியல், விளங்குமா தமிழ்நாடு? சரி, புதுசாக வந்திருக்கீங்க, ஏதாச்சும் புதுசாக விஜய் அவர்கள் நல்ல முன்னேற்பாடுகளை செஞ்சு அது முன்னோக்கி போகணும்னு நினச்சா கூட இருக்குது பார்த்தீங்களா, அவங்க படுத்துகிற படம் தாங்க முடியல.
திரும்ப கிளப்பி விட்டாச்சு இப்போ சனாதனத்தை. இப்போ வடக்குல தெற்கு வரைக்கும் பற்றி பற்றி எரியும். நீ சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படியே கார் ஏறிக்கிட்டு. யார் யார் அதில் கடந்து மாறுறது? அவன் வேலையை பார்ப்பானா வந்திருந்துக்கிட்டு அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு. நீங்கள் அதை ஒழிஞ்சு போய் தொலைங்க என்கிட்டாச்சும் இந்த மாதிரி கருத்து சொல்கிற ஆளுகளா. உங்களால தான் பாதி பிரச்சனை நாட்டுக்குள்ள. நாடு வளர்ச்சியை நோக்கி போங்கடா பிடிச்சி பின்னாடி இந்த நண்டு பார்த்துருக்கீங்க, சட்டியில் அள்ளி போட்டிங்கன்னா ஒரு நண்டு மேலே ஏறி வெளியே போகலாம் பார்த்தா இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே எழுத்துறோம். அந்த கதை தான் இங்கே நடக்குது. நாடு வளர்ச்சியை நோக்கி போங்கடானா திரும்ப மாதம் சனாதனா அந்த மதத்தில் அது குறை, இந்த மதத்தில் இது நொட்டு, இப்படியே சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச கடைசி வரைக்கும் நாடு விளங்கிடும். இனி எவனாவது இங்கே வந்துக்கிட்டு அந்த மதத்தில் அது சரியில்லை, அந்த மதத்தில் இருக்கவன் அதை பார்த்துக்குவான், அந்த மதத்தில் இருக்கவன். இந்த மதத்தில் இருக்க நீ ஓ மதத்தில் உள்ளதை பாரு, அடுத்த மதத்தை போய் நொட்டாத. இதில் ஒரு 4வது கேட்டகரி இருக்கும். நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் இல்லாமல் ஒரு டைம். இன்னொரு நாங்கள் எல்லா மதத்தையும் சார்ந்தவர் மாங்க. நீ ஒன்று விசிமான்னு சொல்கிற மாதிரி ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று ஆடி எப்படி செத்து போயிடுவேன். ஒன்று மதச்சார்பட்டனா மதமே எனக்கு இல்லைடா அப்படின்ட்டு போ. இல்லை எனக்கு எல்லா மதமே ஒன்றுங்கிற ஒரு மாதிரி பேசி தொலைங்க. சும்மா மாறி 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 அரசியலுக்காக எதனாலும் பண்ணுவீங்க போல போகிற போக்க பார்த்தா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் மாற்றாக வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை கொஞ்சம் பார்வையில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு தன் கட்சி நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. மீண்டும் சும்மா இருக்க சங்க ஊதி கிடத்த ஆண்டின்ற மாதிரி மறுபடியும் என்ன ஏதாச்சும் கிளப்பி விட்டு போய் அது எதுலேயுமே நிற்காம தயவு செஞ்சு ஒரு மதத்தின் அந்த கொள்கை கோட்பாடுகளை மற்ற மதத்தில் இருக்க மதிங்க. மதிக்காட்டி பரவாயில்ல, அதை விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய மதம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடு, அதுக்குள்ள நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. இந்த கருத்தை சொன்ன தாவேகா நிர்வாகிக்கு நான் பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்து மீண்டும் இதே மாதிரி கருத்துக்கள் பேசுனீங்க அப்படின்னா நான் மொத்தமாக எடுத்து பேச வேண்டியதாகிடும். அதனால் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோடு இந்திய மக்கள் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நன்றி.